போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி காஜ்லா எரன் பக்கத்துல போய் நின்னா அப்ப காஜ்லா செம்மையான ஒரு ஷாக் இருக்கு. ஏன்னா தன்னை விட டபுள் த டைம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு டைட்டன் கூட இப்ப காஜ்லா சண்டை போடணும். ஆனா அதுக்காக காஜ்லா பயப்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காஜ்லா கட்டாயம் சண்டைக்கு தான் போகும். அண்ட் தன்னை காப்பாத்துக்கிறதுக்காக எரன் இருக்கிற எல்லா கோலோசிட்டையும் அவனுக்கு மட்டும் நிறுத்தினான்னா காஜ்லா கொஞ்சம் கஷ்டப்படும். அப்பதான் காஜ்லா அதோட ஆல்பாவோடைய பவரை காட்டும். அண்ட் அது ஆல்பா காலை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் அது கூப்பிடலாம். காங் மட்டும் வரமாட்டான், மற்றபடி ரோடன், பெஹிமெத்து, அந்த சிலந்தி பூச்சி இது எல்லா வயலும் வருவானுங்க. ஏன் மியூட்டோ கூட வரும். இவெல்லாம் தேவையில்ல. ரோடன் பறந்து வந்தா அந்த ஹீட்டுக்கே எப்படி ஹீட்டை வச்சு கொல்லக்கூடிய கொலோசிட்டிக்கு ரோடன் பறந்து வந்தா அந்த ஹீட்ல பொசுங்கி போயிடுவான். அண்ட் ரோடன் பறந்தவரைய அந்த ஒரு காத்தோடைய ப்ரெஷரை தாங்க முடியாம பாதி பறந்தே போயிடும். அந்த அளவுக்குரிய ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடியவன் தான் நம்ம ரோடன். அண்ட் இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, காஜ்ல கஷ்டப்பட்டு ஒரு கொலோசிலாம் அடிக்கணும்ட்டு. அது அவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை. இவனுங்களை கூப்பிட்டு விட்டு அவங்களே 10 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அண்ட் ஃபவுண்டரி இப்போ ப்ரீவியஸ் டைட்டன்ஸோட பவர்லாம் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனமும் இல்லை. ஏன்னா யார் வந்தாலும் முட்டிக்கால் சைஸ் தான் இருப்பாங்க காஜ்லாவுக்கு. அண்ட் இந்த சமயத்தில் காஜ்லா நேராக போய் எரனோட முகத்துக்கு நேராக அட்டாமி புரத்தை விட்டான்னா எரனோட மொத்த எக்ஸோஸ்கெலட்டன் பாடி இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டிலுக்கு மேலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.